ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. இன்றைக்கும் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போமாக. சங்கீதம் 23 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவர் காணப்படுகிறார். அவர் நம்முடைய மெய்ப்பனாய் இருக்கிறபடியால் நம்மை அவர் தாழ்ச்சி அடையாமல் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த மாதம், இந்த ஜனவரி மாதத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்து தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது பாருங்கள், அவர் எவ்வளவு ருசித்து அந்த காரியங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மெய்ப்பனாய் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட 2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்படுகிறோம். அநேக உபத்திரவங்கள், பாடுகள் வழியிலே நீங்கள் கடக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் நாட்கள் வருகிறது, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் உங்களை கொண்டு போய் விடுவார். உங்கள் அலைச்சல்களை தேவன் மாற்றுவார். அலைந்து திரிகிற காரியங்களை தேவன் மாற்றுவார். இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம், இந்த நாளிலே கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்பனாய் காணப்பட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் நம்மை கொண்டு போய் ஒரு புல்லுள்ள இடங்களில், நம் குடும்பத்திலே என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து தேவன் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். உபத்திரவ நாட்களிலே அநேக ஜனங்களை நாம் சாட்சிகளை கேட்கும் பொழுது, இப்படி நான் உபத்திரவப்பட்டேன், ஆனால் தேவன் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு போய் விட்டிருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்து நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம், அநேக சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருந்து தேவன் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம், ஒரு நல்ல மெய்ப்பன் பாருங்கள், ஆடுகள் 100 ஆடுகள் காணப்பட்டாலும் 99 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு தொலைந்து போனாலும் அந்த ஒரு ஆட்டின் மேலே அந்த மெய்ப்பனுக்கு கவலையாய் காணப்படும். இந்த ஆடு தொலைந்து விட்டதே என்று சொல்லி 99 ஆடுகள் இருக்கிறது என்றதை விட ஒரு ஆடு காணவே என்று சொல்லி அதை தொலைந்த இடத்திலே போய் தேடி கண்டுபிடிக்கிறது போல இன்றைக்கும் தேவன் நம்மை நல்ல மேய்த்து தேவன் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்கள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் குடும்பத்திலே அநேக ரட்சிக்கப்படாமல் காணப்படலாம். அந்த ரட்சிப்பை இந்த நாளிலே ஊற்றி தேவன் உங்களை நடத்துவாராக. உங்கள் நிமித்தமாக, இந்த ஒரு ஆட்டின் நிமித்தமாக தேவன் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே மெய்ப்பனாய் காணப்பட்டு, தாவீதுடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறது போல ஒரு நல்ல மெய்ப்பனாய் காணப்பட்டு தேவன் எப்படி தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாய் மாற்றினார் அல்லவா, அதே போலவே தேவன் உங்களையும் மாற்ற
வல்லவராய் இருக்கிறார். உபத்திரவத்திலே கடந்து போறேனே, அநேக கடன் பிரச்சனையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு மெய்ப்பனா இருந்து தாவீதை நடத்தின தேவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாய் மாற்றின சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். தாழ்ச்சி அடைந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவாராக. அவரே நம்மை மேய்த்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆசீர்வாதங்களை தந்து உபத்திரவ சூழ்நிலைகளை மாற்றி அவர் நடத்துவாராக. இன்றைக்கும் என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நீர் பலப்படுத்துவீராக. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குள் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறது போல இந்த நாளிலே கர்த்தாவே, ஒரு மேய்ப்பனாய் இருந்த தாவீதை அரசனாய் மாற்றின தேவன் அப்பா, நீங்களும் எங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீங்கப்பா. எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. இன்னும் ரட்சிக்கப்படாத எங்கள் குடும்பங்களிலே இந்த வருஷத்திலே, இந்த 2025 வருஷத்திலே, இந்த ஜனவரி மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பர்சனலா ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு, போன வருடம் முழுவதும் என்னென்ன காரியங்கள் போராடி ஜெபித்த ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தரப்போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தாழ்ச்சி அடைந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஒரு மேய்ப்பனாய் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்தி உபத்திரவ சூழ்நிலைகளை மாற்றி இந்த ஜனவரி மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவன் செய்ய போற கிருபைக்காக நன்றி. இந்த ஜனவரி மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்தில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீரோ அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரி பலப்படுத்துவீராக. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்ப்பத்தின் கலியின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, பிள்ளையின் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. டெலிவரிக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா சுக பிரசவத்தை கட்டளிட்டு நடத்துவீராக. இப்படி என்னென்ன ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்து இம்மற்றும் சுமந்து நடத்தினவர், இனியும் நடத்த போற கிருபைக்காக நன்றி. தேவரே, நீ நடத்தும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.